உங்களுக்கு பசிக்குதா? ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி தரட்டுமா? வேணாம். அப்படியா? சரி, எனக்கு பசிக்குது. நான் இவளுக்கு தண்டனை கொடுக்கறதா சொல்லிதான் தாலி கட்டியிருக்கேன். ஆனா இவ என்னன்னா என்ன இவ்வளவு நல்லா பாத்துக்கிறா? என்னங்க? என்ன வேண்டான்னு சொன்னீங்க? இப்ப கொடுத்தது வாங்கிட்டீங்க. என்னாச்சு சாரு? ஏன் இப்படி மூச்சு வாங்க? அங்க அங்க அகிலா. சாரு ரிலாக்ஸ். எதுக்கு இப்படி பதட்டப்படுற? பொறுமையா சொல்லு, என்ன ஆச்சு? அகிலா, நான் இப்ப மார்க்கெட் போயிட்டு வரும்போது யாரோ என்ன ஃபாலோ பண்ணாங்க அகிலா. என்ன சாரு சொல்ற? நல்லா தெரியுமா? அவங்க உன்னதான் ஃபாலோ பண்ணாங்களா? ஆமா அகிலா, என்னதான் ஃபாலோ பண்ணாங்க. ஒருவேளை திருமாறன் அனுப்பின ஆளா இருக்குமோ? அன்னைக்கு நம்மளை தேடி ஹோட்டலுக்கு வந்தவங்க ஒருவேளை இங்கே வந்துட்டாங்களோ? சாரு, நீ அவங்க எப்படி இருந்தாங்கன்னு பாத்தியா? பதட்டப்படாம சொல்லு. அவங்க எனக்கு யாருன்னே தெரியல அகிலா. ஆனா பாக்குறதுக்கு போலீஸ்கார மாதிரி தான் இருந்தாரு. அப்ப அன்னைக்கு நம்மள ஹோட்டலுக்கு தேடி வந்தவங்க தான் இங்கே உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்காங்க. கண்டிப்பா இவங்க திருமாறனோட ஆளா தான் இருக்கும். இல்லைன்னா ஒருவேளை ஆதிரா கூட ஆளை வச்சு நம்மள தேட சொல்லியிருக்கலாம். ஆனா இந்த லொகேஷன் அவங்களால கண்டுபிடிக்கவே முடியாது சாரு. நம்ம இங்க இருக்கிறது யாருக்குமே தெரியாதே. ஒருவேளை இவங்க போலீஸா இருந்து இவ்வளவு தீவிரமா நம்மள தேடுறாங்கன்னா அந்த திருமாறன் நம்ம மேல கொலை வெறியில இருக்கான் போல. ஐயோ அகிலா, அப்ப நம்ம மாட்டிப்போமா? இதுல இருந்து எப்படி அகிலா தப்பிக்கிறது? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நம்ம திருமாறன் கையில மட்டும் மாட்டணும், அப்புறம் அவ்வளவுதான். சாரு, நீ பயப்படாத, உனக்கு நான் இருக்கேன். இல்ல அகிலா, உனக்கு திருமாறனை பத்தி தெரியாது. அவருக்கு கோபம் வந்தா யாராலையும் சமாதானமே படுத்த முடியாது. திருமாறன் அவன் போலீஸ் பத்தி நம்ம கிட்ட காட்டினானா நாம நம்ம கெத்த அவங்கிட்ட காட்டுவோம். இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த ஆதிராவா தான் இருக்கும் சாரு. அவளுக்கு செக் வைப்போம். அவளை மாட்டி வர மாதிரி பண்ணா திருமாறனோட கோபம் அவன் மேல திரும்பும்ல. நாம எப்படி அகிலா அவளை மாட்டி விடுறது? அதுக்கு ஒரு பிளான் இருக்கு சாரு. என்ன பிளான் அகிலா? நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி ஒரு லெட்டரை வச்சு அந்த ஆதிராவை மாட்டி விட்டோமோ அதே மாதிரி இப்ப ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு அவளை மாட்டி விட போறோம். எனக்கு புரியல அகிலா. ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை வச்சு எப்படி அவளை மாட்டி விட போறோம்? ஏய் மக்கு சாரு, நான் சொல்றத கேளு. எனக்கு ஒரு டப்பிங் டெக்னீஷியனை தெரியும். அவங்க மூலமா ஆதிரா நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு அனுப்புன மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம். அதே மாதிரி நாம அவ ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஒரு வாய்ஸ் ரெக்கார்டை கிரியேட் பண்ணுவோம். அந்த 2 ரெக்கார்டையும் நம்ம அவங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு அனுப்பி வைப்போம். அதை மட்டும் திருமாறன் கேட்டான்னு வச்சுக்கோ, அப்புறம் அவ்வளவுதான். நம்ம மேல இருக்கிற கோவம்லாம் அந்த ஆதிரா மேல திரும்பும். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு நம்ம இந்த தொந்தரவுல இருந்து தப்பிச்சு நம்ம வேலையை பார்க்கலாம். சூப்பர் அகிலா. என்னங்க, டேப்லெட் போடுங்க. உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். நீங்க என் கழுத்துல
ராகு காலத்துல தாலி கட்டிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு ஏதோ கண்டம் இருக்குன்னு சாமியார் வீட்டுக்கு வந்து சொன்னாரு. ஆமா, அப்ப அத்தையும் தான் கூட இருந்தாங்க. அத்தைக்கு எல்லாமே தெரியும். ஏதோ பரிகாரம் இருக்காம். ஆனா நாம எல்லாரும் ஒன்னா குலதெய்வம் கோயிலுக்கு போய் பொங்கல் வைக்கணும். என்ன இது புது நாடகமா? இல்ல இல்ல, உண்மைதான். வேணா அத்தையே கேட்டு பாருங்க. சாமியார் தான் இதை சொன்னாரு. நான் ஒன்னும் இதை எனக்காக சொல்லல. போதும், ரொம்ப ஸ்மார்ட் ஆக்ட் பண்ணாத. உன் கூடவும் உன் குடும்பத்தோடவும் சேர்ந்து நான் எந்த பரிகாரமும் செய்ய தயாரா இல்லை. உனக்கு அப்படி ஏதாவது கனவு இருந்துச்சுன்னா அதை இதோட விட்டுரு. திருமாரா, அப்படி சொல்லக்கூடாதுடா. நானும் சாமியார் சொன்னதை முதல்ல நம்பல. ஆனா அவர் வந்துட்டு போனதுல இருந்து மனசுல ஏதோ பயம் இருந்துகிட்டே இருந்தது. ஆதிரா உன் கூட சேர்ந்து பரிகாரம் பண்ணக்கூடாதுன்னு சாமியார் சொன்னத உன்கிட்ட இருந்து மறைச்சிட்டேன்டா. அது ஏன் தப்புதான். டேய், அந்த சாமியாரை பத்தி தான் உனக்கே தெரியுமே. நம்ம ஊருக்குள்ள அவர் எப்பயோதான் வருவாரு. அவர் சொல்றது நிச்சயமா நடக்கும். இந்த ஒரே ஒரு தடவை எனக்காக பரிகாரத்தை ஒத்துக்கோ திருமாரா. நீயும் உன் மனைவியும் சேர்ந்துதான் இந்த பொங்கலை வைக்கணும்னு சாமியார் சொல்லியிருக்காருடா. அம்மா, உங்க வேதனை எனக்கு புரியுதுமா. நானும் என் பொண்டாட்டியும் சேர்ந்துதான் பொங்கல் வைக்கணும்னு சொல்றீங்க. அதுக்கு சாருமதி இங்க இல்லையேம்மா. டேய், இன்னும் ஏன்டா சாருமதி உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க? அவதான் உன்னை வேண்டான்னு விட்டுட்டு போயிட்டால. நீ எல்லாரும் முன்னாடியே தாலி கட்டின ஆதிரா தான் உன் பொண்டாட்டி. அதை விட்டுட்டு இன்னும் நீ சாருமதி உன் பொண்டாட்டின்னு சொல்லிட்டு இருக்க. இது உனக்கே அசிங்கமா இல்ல? பிடிவாதமா தண்டனைன்னு சொல்லி கட்டின தாலிய கலட்டி எரியாம மரியாதை கொடுத்து ஆதிரா இன்னும் உன் கூட இருக்கா. இன்னைக்கு உனக்கு அடிபட்டது தெரிஞ்சு எப்படி துடிச்சு போயிட்டா தெரியுமா? டேய், இன்னும் சொல்ல போனா அவ தாண்டா உனக்கு ரத்தமே கொடுத்துருக்கா. நீ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம எவ்வளவு ஒருத்திய பொண்டாட்டின்னு சொல்ற? நீங்க பார்த்துருமாரா, ஒண்ணு மனசுல வச்சுக்கோ. இனிமே நீ ஒத்துக்கிட்டாலும் இல்லாட்டியும் ஆதிரா தான் உன் பொண்டாட்டி. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பரிகாரத்தை செஞ்சுதான் ஆகணும். அவ்வளவுதான். அப்பா, அது இல்லப்பா. விடுங்க மாமா. அவர் மேல இருக்கிற அக்கறையில தான் நான் இந்த பரிகாரத்துக்கு சரின்னு சொன்னேன். ஆனா அவர் மனசுல இன்னும் சாருமதி தான் இருக்கா. சாருமதியை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து பக்கத்துல உட்கார வச்சு ஒன்னா சேர்ந்து சாமி கும்பிடட்டும். எனக்கு அதுல எந்த வருத்தமும் இல்ல. ஆதிரா, நீ கொஞ்சம் பொறுமையா இரு, நான் பேசுறேன். திருமாரா, இந்த ஒரு வாட்டி என் பேச்ச கேளுடா. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுமோன்னு பயத்திலேயே ஒவ்வொரு நிமிஷமும் நான் செத்துட்டு இருக்கேன்டா. மா, எனக்காக நீயும் ஆதிராவும் ஏதாவது ஒண்ணு செஞ்சுதான் ஆகணும். இந்த பரிகாரம் செய்யலனா என்னால நிம்மதியாவே இருக்க முடியாதுடா. சரி, நான் ஆதிராவோட சேர்ந்து இந்த பரிகாரம் பண்றதுனால நீங்க நிம்மதியா இருப்பீங்கன்னா நிச்சயத்தை நான் உங்களுக்காக செய்யறேன். இங்க பாரு, இதை நான் எங்க அம்மாவுக்காக தான் சரின்னு சொல்றேன்.
மற்றபடி நீ என்னைக்கு எனக்கு பொண்டாட்டியாக்க முடியாது. அது மட்டும் ஞாபகம் இருக்கட்டும். திருமாறன், எப்படி இருக்கீங்க? இப்போ பரவாயில்ல டாக்டர். பார்த்தா சிஸ்டர், அந்த ரிப்போர்ட் எடுங்க. திருமாறன், நீங்க ஃபாஸ்டா ரிகவர் ஆயிட்டு வரீங்க. நீங்க இன்னைக்கு டிஸ்சார்ஜ் ஆயிக்கலாம். நான் நர்ஸ் கிட்ட சொல்லி டிஸ்சார்ஜுக்கான ஏற்பாடு பண்ண சொல்றேன். ஓகே டாக்டர். வேற ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணுங்க. சரிங்க சார். ஓகே. சுபத்ரா, என்னம்மா இது? ஆரத்திமா. அது தெரியுது, எதுக்குன்னு. என்னம்மா தெரியாத மாதிரி கேக்குறீங்க? திருமாறன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வரதா ஆதிரா ஃபோன் பண்ணி சொன்னால. அதான் திருமாறனுக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்காக ஆரத்தி எடுத்துட்டு வந்தேன். என்னாச்சு? ஏன் ரெண்டு பேரும் என்ன வித்தியாசமா பாக்குறீங்க? சுபத்ரா, இப்ப நம்ம எல்லாருமே திருமாறனுக்கு வேண்டாதவங்களாயிட்டோமா? அதனால இப்போதைக்கு நாம அவனுக்கு நல்லதே செஞ்சாலும் அது அவனுக்கு கெட்டதாதான் தெரியும். நீ அவனுக்கு ஆரத்தி எடுத்தா அதை அவனும் ஏத்துக்க மாட்டான். அவனை பெத்த அவன் அம்மா அகல்யாவும் ஏத்துக்க மாட்டான். எதுக்குமா தெரிஞ்சே சங்கடத்தை விலைக்கு வாங்கணும்? இல்லப்பா, என்னதான் திருமாறனுக்கும் அகல்யாவுக்கும் நம்ம மேல கோவம் இருந்தாலும் பொதுவா ஹாஸ்பிட்டல்ல இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரவங்கள திருஷ்டி கழிச்சு தானே வீட்டுக்குள்ள கூப்பிடுவாங்க. இது திருமாறனுக்கும் தெரியும், அகல்யாவுக்கும் தெரியும். அதனால தப்பா எடுத்துக்க மாட்டாங்கப்பா. இல்ல சுபத்ரா, எனக்கு என்னமோ உங்க அப்பா சொல்ற மாதிரி தான் நடக்கும்னு தோணுது. எதுக்கு வம்பு? இதை எடுத்துட்டு போய் உள்ள வை. என் பையன் இறங்க, நான் உதவி பண்ணிக்கிறேன். நீ வா திருமாறா. வா, பாத்து. சுபத்ரா, திருமாறா, ஒரு நிமிஷம். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்ததும் அப்படியே வீட்டுக்குள்ள போக கூடாதுப்பா. திருஷ்டி கழிச்சதுக்கு அப்புறம் தான் உள்ள போகணும். ஒரு 2 நிமிஷம் இங்க வெயிட் பண்ணு. நான் உள்ள போய் ஆரத்தி கரைச்சி எடுத்துட்டு வரேன்.
ஏன் பிள்ளைக்கு திருஷ்டி சுத்த நீ யாரடி? என் புள்ள இப்படி ஆனதுக்கு காரணமே உன்னோட தரித்திரமும் உன் பொண்ணோட தரித்திரமும் தான். வந்துட்டா ஆர்த்தி தட்ட கையில தூக்கிக்கிட்டு. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் நல்ல மாதிரி இப்படி ஏதாவது ஒரு டிராமா பண்ணி திரும்பவும் எங்க கூட வந்து ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. போதும், நிறுத்துறீங்களா? இப்ப என் அம்மா என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீங்க? என்ன தப்பு பண்ணாளா? ஏன் புள்ளைக்கு ஆரத்தி சுத்த இவ யாரடி? அந்த விஷயம் உங்களுக்கு பிடிக்கலனா பிடிக்கலன்னு வார்த்தையால சொல்ல வேண்டியதானே? அதை விட்டுட்டு எதுக்கு அநாகரிகமா இப்படி ஆர்த்தி தட்டெல்லாம் தட்டி விடுறீங்க? பத்தாததுக்கு எங்களை தரித்திரம்னு வேற வாய்க்கு வந்தபடி இப்படி உங்க இஷ்டத்துக்கு ஏதோ பேசிட்டு இருக்கீங்க. ஏய், நான் அப்படிதாண்டி பேசுவேன். ஏன் புள்ளைக்கு ஆரத்தி எடுக்க நான் இருக்கேன். அனாவசியமா இங்க யாரும் வர வேண்டாம். திருமாரா, ஒரு நிமிஷம் இருப்பா, நான் போய் ஆரத்தி எடுத்துட்டு வரேன். ஏய், நான் என் பையனுக்கு தான் திருஷ்டி கழிக்கிறேன். நீ ஏன் பக்கத்துல நிக்கிற? உள்ள போ. பார்த்து மெதுவா போப்பா. சரிம்மா. போ. பாத்தியா சாரதா, சொந்த பேர ஹாஸ்பிட்டல் இருந்து செத்து பொழைச்சு வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கான். ஒரு வார்த்தை அவனை எப்படி இருக்க நம்மால கேட்க முடியுதா? பாத்தியா? என்னங்க பண்றது? அவன் தான் நம்மள அந்த அளவுக்கு ஒதுக்கி வச்சிருக்கானே. எல்லாம் நம்ம விதிங்க. ரெண்டு பேருமே வருத்தப்படாதீங்க. கடவுள் எல்லாத்தையுமே சீக்கிரம் சரி பண்ணுவாரு. என்னைக்குதான் விடிவு காலம் பிறக்குமோ? धीरे धीरे नारे धीरे नाराना धीरे धीरे नारे धरना
ஏய், என் மாத்திரை ஹால் டீபாய் மேல இருக்கு, போய் எடுத்துட்டு வா போ. ஏய், உன்னதான் சொல்றேன், போ. ஏய், பேசிக்கிட்டு இருக்க, நீ படு கண்டுக்காம இருக்க. மாத்திரை எடுத்துட்டு வான்னு சொல்றல, போ. குழந்தை தூங்க வச்சிட்டு இருக்கேன்ல, அமைதியா இருங்க.